நான் போலீஸ்ல இருந்து பேசுறேன். உங்க ஆதார் நம்பரை வச்சு ஒரு கேஸ் வந்திருக்கு. உங்க பேர்ல ஏதோ தப்பான விஷயம் நடந்திருக்குது. உங்க பேர்ல ஒரு பெரிய பண மோசடி கேஸ் இருக்கு. இதுல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. இப்ப நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க. இப்ப இந்த கால் மட்டும் கட் பண்ண கூடாது. வேற யார்கிட்டயும் இத பத்தி பேசக்கூடாது. நாங்க சொல்றத கேட்கலன்னா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம். உங்க அக்கவுண்ட்டை செக் பண்ணணும். அதுக்காக இப்ப 2 லட்சம் ரூபாய் அனுப்புங்க. பணம் அனுப்பலன்னா உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம். நான் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்கள் மீது வழக்கு உள்ளது அல்லது உங்களை கைது செய்ய போகிறோம், டிஜிட்டல் அரெஸ்ட் என்று அந்த கைபேசி மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ யாராவது மிரட்டினால் அதை கண்டு நீங்கள் நம்பாதீர்கள். இந்த காவல்துறையோ அல்லது அரசு அதிகாரிகளோ வீடியோ கால் மூலம் எந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டும் செய்ய மாட்டார்கள். அது மாதிரியான ஒரு அரெஸ்டே கிடையாது. யாராவது அச்சுறுத்தும் வகையில் உங்களுக்கு கைபேசியில் பேசினாலும் இல்லை வீடியோ கால் மூலம் பேசினாலும் உடனடியாக அந்த அழைப்பை துண்டித்து விடவும், அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்கவும். மேலும் வீடியோ அழைப்பில் தெரியாத நபர்களின் அறிவுறுத்தல் படி பணத்தை எதுவும் அனுப்பிவிட வேண்டாம். சைபர் மோசடியில் பணத்தை இழந்தால் உடனடியாக 1930 என்ற எண்ணுக்கு புகார் தெரிவிக்கவும். நீங்கள் ஆன்லைனில் புகார் தெரிவிக்க வேண்டுமென்றால் www.cybercrime.gov.in மூலம் புகாரும் அளிக்கலாம். ஆதலால் சைபர் அரெஸ்ட் என்ற ஒரு கைது நடவடிக்கையே இல்லை. அதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். அதில் யாரும் பணத்தை இழந்து ஏமாற வேண்டாம்.